இங்கே ரூரல் ஏரியா எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நேற்று வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான பெர்ஃபார்ம் பண்ண மாவட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலே லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டிலே படித்தல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை. இந்த ரெண்டு தான் எப்பயுமே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? தருமபுரி பாருங்கள், பாலக்கோடு போய் பாருங்கள், கரூர் உட்பட எல்லா பகுதியும் எப்பயுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ இந்த முறை 92% கிட்ட வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வந்து வந்திருக்கு. போன முறை 90%. உங்களுக்கு போன முறை 60% கிடையாது. பார்த்தீங்களா, போன முறை 60, இந்த முறை 90 அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான் அந்த ஹைப் வந்திருக்கு. ரொம்ப அபரிமிதமான கரூரில் வந்து போலிங் ஆனது எப்பயுமே உள்ளது தான். கரூரில் அந்த மாதிரி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் தான். கன்ஃபார்மாக திரு செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் அங்கே இருக்கிறாரு. அவர் இறங்கி வேலை பார்த்துருப்பாரு. திமுக வேலை பார்த்துருக்கோம், அதிமுக அதுக்கு கவுண்டர் வேலை பார்த்துருக்கோம், விஜய் கட்சி உள்ள வேலை பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த ஒரு ஜோஷ் வந்து எல்லா தரப்புலையும் இருந்துன்னு சொல்லுவேன். ஒன் சைடுக்கான வீக்கம் இல்லைன்னு சொல்லுவேன். இது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான ஓட்டு அப்படின்னோ, விஜயுடைய வருகையினால் விளைந்ததுன்னோ, இப்போ திமுக பண்ண புரட்சினோ இது சொல்லலை. இது வந்து எல்லா பக்கமும் அவங்க திரு விஜயபாஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் அவர் தான் வந்து திரு செந்தில் பாலாஜி டஃப் கொடுத்துருந்தார். அவருடைய முனைப்பும் இருக்குல்லன்ற. அவர் வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாரா? இந்த முறை நல்ல வேலையாக போச்சு, நமக்கு வந்து செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டு அப்படி இந்த முறை நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு அவர் முனைப்பார்ல. அப்போ ஒரு ஓட்டு கூட சிந்தாம் சிதறாம வரணும்னு நினைப்பார்ல.